இன்று நாம் பார்க்கும் குறள் 153. இன்மையுளின்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. திருவள்ளுவர் விளக்கம். திருவள்ளுவர் இக்குறளில் ஒரு மனிதரின் குறைபாடு என்பது செல்வம் இல்லாததல்ல, விருந்தினரை போற்ற முடியாத நிலையே உண்மையான குறை. விருந்தோம்பல் இல்லாத வீடு வாழ்க்கையின் ஒளி இல்லாதது என அவர் உணர்த்துகிறார். அதே நேரத்தில் அறிவில்லாதவர்களின் கோபத்தை தாங்குவது என்பது மனிதனின் உயர்ந்த வலிமை என்று வள்ளுவர் கூறுகிறார். கூச்சலிடுவது, கோபப்படுவது என்பது பலம் அல்ல, அதை அமைதியாக ஏற்றுக்கொள்வதே உண்மையான வலிமை. சாலமன் பாப்பையா உரை. வறுமையுள் வறுமை வந்த விருந்தினரை உபசரிக்காதது. வலிமையுள் வலிமை ஆற்றவரின் ஆத்திர மூட்டல்களை பொறுத்துக் கொள்வது. சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில் விருந்தோம்பல் என்பது தமிழ் கலாச்சாரத்தின் முதன்மை மதிப்பு, அதை செய்ய முடியாமை பெரிய இன்மை. மேலும் குறைந்த அறிவினால் ஆத்திரம் கொள்பவர்களை அமைதியாக கையாளும் திறன்தான் உண்மையான வலிமை. எல்லோரிடமும் கோபமெடுத்து பேசுவது ஆற்றல் அல்ல, கட்டுக்கோப்பான பொறுமையுடன் பேசுவது, அவர்களை மனத்தில் குற்றம் கூறாமல் தாங்குவது, அதுவே பேராண்மை